சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. அனைவருக்கும் தெரிந்த பாடல் ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம் என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, ஏலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடுவார். நான் ஓடி கிடந்தாலும், நான் கடலில் அலை நோக்கி கிடந்தாலும், மீனை கொண்டு மீட்பார் என் தேவன், மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார் என் தேவன், மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கி
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. பாடுவோமா சேர்ந்து? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே, கிருபையினால் நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே, கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. பாடுமா? உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடனே நீரிருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடனே நீரிருக்கையிலே. இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும்
நிலைமையில் இருந்தாலும் நீடன் கொள்ளுவேன் சமூகத்திற்கு. என்னேசுவே பாடுவோமா? என்னேசுவே என் ராஜனே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்துக்கு. என்னேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கு. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. படுமா? உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுவே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தே இதயமதில் ஆறுதலே. ஹல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவனே, நல்லவரே, துதிக்கிறோம்ப்பா. உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கோம்ப்பா. உண்மையே நம்பி வந்திருக்கோம் தகப்பனே. நீர் இல்லாத நாளும் எங்களுக்கு நாளாகாதப்பா. நீர் இல்லாத வாழ்வும் எங்களுக்கு வாழ்வாகாதப்பா. உங்களோட சித்தம் எதுவோ எங்களோட வாழ்க்கையில அது செயல்படுத்தும் தகப்பனே. இந்த பாடல் ஆராதனை நேரத்திலப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கே மகிமை உண்டாகட்டும்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் 11வது மாதத்தில் உபவாச கூட்டத்தில் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் இணைந்திருக்கிறோம். தம்பி இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா பாடினார். உண்மைதானே? கையை தட்டி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுருவோமா? ஹல்லேலூயா. அதே போல அருமையான குடும்பங்கள், பல குடும்பங்கள் இங்கே சாட்சிகளை சொன்னீங்க. உண்மையாகவே நான் இந்த சாட்சி நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாய் துதிப்பேன், தோத்தரிப்பேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறதே என்ன ஜெபிக்கிறேன்னா, வரம் இல்லாம, வாக்கு இல்லாம, வல்லமை இல்லாம, கிரியை இல்லாம இந்த ஊழியத்தை நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு கூட இந்த உபவாச கூட்டத்திற்கு அருமையான ஒரு சகோதரி ஜெசிந்தா நீலகிரியிலிருந்து நம்முடைய உணவுக்காக உதவி செய்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய காரியத்திலிருந்து விடுதலை பெற்றது நிமித்தமா
சாட்சி இல்லைன்னா இந்த ஊழியமே இல்லை அப்படின்னுவேன். ஏன்னா எவ்வளவோ பலகீனங்கள் எனக்கு இருக்குது. ஆனா நிக்கிறது அவர் என் மேல வைத்திருக்கிற கிருபையினால சாட்சியா நிற்கிறேன். இன்னைக்கும் சாட்சியாக சபையில் வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை அதிகமாய் நான் வரவேற்கிறேன். குறிப்பா இந்த நாளிலிருந்தும் புதிய நபர்களாக சிலர் வந்திருக்கிறீங்க. அவர்களையும் கூட எங்கள் ஊழியத்தின் சார்பாக கரங்களை தட்டி நாம் எல்லாரும் சேர்ந்து வரவேற்போமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த ஊழியத்தினுடைய உபவாச கூட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னா, தேசம் விடுதலை பெற வேண்டும், நம்முடைய ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். அதனால இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பாட்டை கேட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிற பாரத்தின்படி என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போறோம். சபையில் இருக்கிற எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? சபையில் இருக்கிற எல்லாரும் எழும்பி நில்லுங்க. தொலைக்காட்சியில பார்க்கிற எங்களை அன்பான சகோதர சகோதரிகளும் கூட எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் அப்படியே ஆண்டவரை பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா, இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம், அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் என்கிறதன்படி கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் கூட அநேக குடும்பங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரதை நீங்களே பார்க்குறீங்க. இன்னைக்கும் நாம சில காரியங்களை, சில வேதனையோடு கண்ணீரோடு போராட்டங்களோடு இருக்கிற மக்களுக்காக நாம் என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போறார். அல்லேலூயா. ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா, எத்தனையோ ஆக்சிடென்ட், எத்தனையோ தீ விபத்துகள், எத்தனையோ மலைகள், எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் கேள்விப்பட்டிருந்தா கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே நின்று இருக்கிறோம். ஆகையால் அந்த கிருபையை பெற்ற நம்ம, தாவீது என்ன சொன்னாரு, 66ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படித்து பார்க்கும்போது, கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளாமலும் அவர் கிருபையை என்னைய விட்டு விலக்காமலும் இருந்தபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்களும், நான் கிருபையில நிக்கிறேன், இப்ப ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்திற்கு தள்ளாம இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, சாட்சிகளை கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அந்த கிருபை பெற்ற ஜனமா, இன்னைக்கும் கூட அந்த கிருபை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு பாட்டு ஆறுதலா பாடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பாப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க அவருடைய கிருபையை ருசிக்காம போக போறது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை இந்த 11வது மாதம் வரைக்கும் நடத்தி வந்து செழிப்பா நீங்க இந்த சர்ச்சில் நின்று இருக்கிறீங்கன்னா, இத பார்க்கிறவங்களுக்கும் எங்களோடு சேர்ந்து வெளியில கேட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கும் இப்ப கூட நான் ஆராதிக்கும் போது அதே கிருபை என் கண்ணீரை துடைக்கும், அதே கிருபை என்ன தாங்கும், அதே கிருபை இந்த இடத்துல மறுபடியும் இறங்கி வர்றத நான் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா, என் தம்பி நானும் பாடுறோம், இப்ப நீங்க உற்சாகமா பாட போறீங்க. அந்த கிருபையை நான் ருசிச்சு எவ்வளவு சந்தோஷமா நிக்கிறேனோ அதே சந்தோஷத்தோட இந்த இடத்தோட கடந்து போக போறீங்க. பாடுமா? கைகளை தட்டி எத்தனை முறை பாடினாலும் ருசிக்கு அந்த பாட்டு. நல்ல கைகளை தட்டி ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்தீரே. இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்தீரே. உயிருள்ள உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற வாழ்வெல்லாம் உமக்காய் ஓடுவே. சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. அதனால இயேசுராஜனே உங்கள் திவ்ய கிருபையே
வாழ்வு செழிக்க வைத்தீரே. எல்லாராலும் இதுவரைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலத்தில் இந்த மோசஸ் மாரியப்பனு கூட தள்ளப்பட்ட கல்லியா, ஒதுக்கி வைத்த கல், ஊராராலே புறக்கணிக்கப்பட்ட கல். ஆனால் இயேசு அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இன்னைக்கு அதே கிருபை எனக்கு வரும். எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் பாடு, எல்லாராலும் சொல்லுங்க, தள்ளப்பட்டாலும் அன்பாக என்னை உயர்த்தினே. அன்பான தேவனே என்னை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஓ, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற வாழெல்லாம் உமக்காய் வாழுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்தீரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே எத்தனையோ முறை இந்த சபையை கட்டுவதற்கு கடந்து வந்திருக்கிறேன், ஊழியர்களை நடத்துவதற்கு கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் கரம் என்னை தாங்கி இருக்கிறது என்றால் இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான ஜனமே, இன்றைக்கு கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அதே தேவன் இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னை நடத்துகிறார் என்றால் உங்களை நடத்துவார். அந்தகாரமே என் வாழ்க்கையானதே, அந்தகாரமே என் வாழ்க்கையானதே, விளக்கேற்றுகிற தேவன் ஏற்றி வைத்த என் அன்பின் தெய்வமே. ஆமென். விளக்கேற்றி வைத்த என் அன்பின் தெய்வமே, உயிருள்ள உயிருள்ள இயேசுவே, நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். உயர்த்தி பாடு, வாழ்கின்ற நல்ல கையை உயர்த்தி பாடுங்க. உமக்காய் வாழுவேன். இயேசு ராஜா, இயேசுராஜனே, உன் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்தீரே. இயேசுராஜனே, கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது என்னால உணர முடியுது. எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. இன்னைக்கு அதே கிருபைய, அதே இரக்கத்தை, அதே தயவை இந்த பாட்டு முடியும் போதே எனக்கு கொடுப்பார். விசுவாசிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம், ஓ, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை உயர்த்தி உயர்த்தி பாடு, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. ஓ, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். உயிருள்ள வாழ்கின்ற நாளெல்லாம் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற வாழ்வெல்லாம் உமக்காய் வாழுவேன். ஐயா, கண்ணீர் யாருக்காவது இதுவரைக்கும் நான் வடிச்சதே இல்லை, வந்ததே இல்லை, பார்த்ததே இல்லை, கண்ணீர்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இந்த இடத்துல இருப்பீங்களா? இல்ல பார்க்கறவங்க யாராவது இருப்பீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய பணக்காரங்க நம்பி பொண்ணை கொடுத்தாலும் 2ஆம் நாள் 3ஆம் நாளே கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் உண்டு. எவ்வளவோ திடகாத்திரமா இருக்கிற மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சு கட்டி கொடுத்தாலும்
3ஆம் நாளே இருமலுக்கு மாத்திரை எடுக்கிறேன்னு சொல்லி டிபி நோய்க்காய் மாத்திரை எடுக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனா என் தேவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அவரை மட்டும் விசுவாசிக்க கூடுமானால், நான் கண்ணீரோடு அழுத போதெல்லாம், நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம், இந்த ஊழியத்திலே சாட்சிகளை எழுப்பி, இந்த ஊழியத்திலே இன்னும் அவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து, இந்த ஊழியத்திலே அவர் கிருபை மேல் கிருபை தந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் கூட உங்களை அவர் கனிவான கரத்தினால் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா. இன்னைக்கு சத்துரு எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் பண்ணி கண்ணீர் வடிக்க வைக்கிறான். பிள்ளைகளுக்கு வயது வந்து திருமணம் ஆகாம இருக்க வச்சு பெற்றோர்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறான். வரக்கூடாத வியாதி, குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கு செய்யக்கூடாத வியாதிகள், பார்க்க முடியாத வியாதிகளை கொண்டு வந்து கண்ணீர் வடிக்க வைக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை யாருக்கிட்டையும் நான் போனதில்லை, நீங்களும் போகாதீங்க. இப்ப இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஐயா இவர் கண்ணீரின் பாதையில நடந்த போதெல்லாம் அவரை நடத்தி இந்த 27 வருஷமும் இந்த இந்தியா முழுவதும் ரட்சிப்பை நடத்தி இன்றைக்கும் இந்த இடத்துல துதி சத்தம் கேட்குதையா, இந்த இடத்துல உங்களுடைய கிருபையின் சத்தம் கேட்குதையா. என் கண்ணீருக்கு பதில் வருமா? என் பள்ளத்தாக்கில் இருக்கிற அனுபவம் மாறி நான் எழும்பி மேல வர முடியுமா? எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்களேன். இன்றைக்கு நான் சொல்றேன், பிறப்பை கொண்டாடுகிற வேளையில உங்கள் வீட்டிலே அவர் புதிதான சந்தோஷத்தை, அவர் கர்த்தத்துவத்திலிருந்து, அவர் கர்த்தத்துவத்திலிருந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிற செய்தியை கேட்கும் போது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட செய்தியை கேட்டிருக்கும் போது, அவர் சமாதான காரணராய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் எவரும் எடுத்து போட முடியாத சமாதானத்தை உங்கள் கண்ணீரிலே, அது வியாதியாக இருந்தாலும், திருமண தடைகளாக இருந்தாலும், கர்ப்பத்தின் கனியாக இருந்தாலும், பில்லி சூனிய கட்டுக்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் என்னை பார்த்து நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் அவர் அடைந்தார், அவர் விடுதலையானார். ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் இயேசு கிறிஸ்துவும் கூட அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர் உபத்திரவப்பட்டதற்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் இன்று உதவி செய்வார்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு எப்படி ஆகும் தெரியுமா? விளக்கேற்றி வைக்கிற தேவனாக இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து கிறிஸ்துவின் ஒளியை இவள் அடைந்தாள், கிறிஸ்துவின் ஒளியை இவன் கண்டான், அதே கிறிஸ்துவின் ஒளி இன்றைக்கு என் வீட்டுக்குள்ளும் வருவதற்கு அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி உங்களை பார்த்து புதிய புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய சபைகளிலோ பிற சபைகளிலோ சேர்க்கப்படுவார்களாக. ஆமென், ஆமென். ரிஷிவ் பண்ண விரும்புறவங்க சொல்லுங்க, என் மூலமாய் அந்த அற்புதம் நடக்கும், என் மூலமாய் அந்த அதிசயம் நடக்கும். ஏன்னா இந்த 2025 11வது மாதத்தில் உபவாச கூட்டத்திலும் கிருபையோடு நான் நிற்கிறது உண்மைனா, அந்த கிருபை இன்னும் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் தேவை நினைக்கிறாங்களோ, யாருடைய கண்ணீர் மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, யாருடைய வாழ்க்கையில ஒளி வர வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, அவங்க மேலெல்லாம் ஒளி வரும்னு சொல்லுங்க. அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? அந்த கிருபை உங்களை என்ன செய்யும் தெரியுமா? இப்படி நம்பிக்கையா வந்துட்டீங்கல்ல, இப்படி நம்பிக்கையா வந்துட்டீங்கல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் எழுதி இருக்கிறபடினால உங்களை பாக்கியவான்களாய் மாற்றி போகும்போதும் வரும்போதும் உங்களை பாதுகாக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, பாதையெல்லாம் கையில் ஏந்தி தூக்கி சுமந்தீரே. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, பாதையெல்லாம் கையில் ஏந்தி தூக்கி சுமந்தீரே. பகலினிலும் இரவினிலும், பகலினிலும் இரவினிலும் தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீர், தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீர்.
எனக்கு. உங்க காயம் மாறணும்னா கேட்கணும். உங்க கிருபை போதும் மாறணும்னா ஏசப்பா கேட்கணும். எனக்கு. உங்களுக்கு விலகின நீங்கணும்னா உங்க கேட்கணும். அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. ஓ என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நிச்சயமா இந்த ஆலயத்துல நிக்கிறவங்கள, தொலைக்காட்சியில பார்க்கிறவங்கள ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? ஆமென். நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்ல போறீங்க. கரங்களை தட்டி ஹalleluya. அதனால கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. அவர் காரியங்களில் தீபமாய் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் அகற்றி, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாக இப்ப நீங்க பாடும்போது கடந்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எஸ் லார்ட். தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினீர், கலங்காதே என்று சொல், இருளை அகற்றினீர். சொல்லுங்க. காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினீர், கலங்காதே என்று சொல், நடத்தினீர். பகலிலும் ஆமென், இரவினிலும், பகலினிலும் ஆமென், இரவினிலும் தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீர், தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீர். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்தினீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, ஏசப்பா எனக்கு. எல்லாம் சொல்லுங்க. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க அன்பு எனக்கு போதும். அந்த அன்பின் நிமித்தம் தானே இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அதனால தானே இந்த 11 மாதமும் எனக்கு பாதுகாத்தீங்க. எனக்கு விரோதமா இந்த கார் இருளை எடுத்து போட்டீங்க, கலங்காதே என்று சொல்லி நடத்துனீங்க. பகலிலும் இரவிலும் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் என்ன நடத்துனீங்கன்னு சொல்லுங்களேன். இதுவரைக்கும் கடன் கட்ட என்ன வழி ஏது வழின்னு தெரியாம இருந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், எத்தனையோ பேருக்கு என்னை யோசிக்காமல், என்னை குறித்து சிந்திக்காமல் தலைமேல் கை வைத்து ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்திருக்கிறார் என்றால் இனி நீங்கள் கடன் வாங்க போவது இல்லை. கரங்களை தட்டி ஆமென். நிச்சயமா நடக்க போவது அது இந்த 2025 முடிவுக்குள்ளாக என் தேவன் செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஐயோ என் மகன் கடன் மாறுமா, என் பேர பிள்ளை கடன் மாறுமா, என் மருமகன் கடன் மாறுமா, என் தம்பியோட கடன் மாறுமா, என் அண்ணனோட கடன் மாறுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சகோதரனை பாரு, இத்தம் பெரிய ஊழியத்தை நடத்த நான் அவர் மேல கிருபை வைக்கிறேனா, அவருக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பகலும் இரவும் பாதுகாத்தனா, அந்த கிருபையை அண்டி வந்திருக்கிறேன், அந்த கிருபையை தேடி வந்திருக்கிறேன், அந்த குமாரனை நோக்கி வந்திருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றார். விசுவாசிக்கிறவங்க, ஐயா நான் விசுவாசிக்கிறேன், என் கடன் மாறுன்னு சொல்லுங்களேன், என் பிள்ளையோட கடன் மாறுன்னு சொல்லுங்களேன், என் பிசினஸ்ல இருக்கிற கடன் மாறுன்னு சொல்லுங்களேன், என் குடும்பத்துல பெரிய காரியத்தை கர்த்தரால செய்ய முடியும். ஏன்னா என்னை அழைப்பது, என்னை அழைத்தது கடன் வாங்குவதற்கு அல்ல, பிறருக்கு கொடுப்பதற்கு. நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் தரித்திரனாய் வந்தார். கரங்களை தட்டி ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை யார் விசுவாசிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இதுவரைக்கும் உங்களால எந்த முயற்சியும் செய்ய முடியலன்னு இருக்கலாம், எந்த காரியத்தையும் முன்னெடுக்க முடியலன்னு இருக்கலாம்,
ஆண்டவர் சொல்றார், அவர் நாமத்துல நீ நம்பி வந்து இந்த கிருபை என் மேல விழுன்னு நம்பினீங்கன்னா அந்த கிருபையும் அந்த ரட்சிப்பின் சால்வையும் இப்பொழுதே இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் மூலமா நான் உங்களுக்கு போடுகிறேன் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா எனக்கு தெரியும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லி நான் அவரை விசுவாசிக்கிறவனாய் அவர் ஊழியத்தை அவர் கிருபையினால் அவர் இரக்கத்தினால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் இன்றும் உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார் என்றால், இன்றும் இந்த ஊழியத்தை நீங்கள் கொடுக்கிறதை வைத்து நடத்த வைக்கிறார் என்றால், இனி நீங்கள் கடனுக்காக அழுவதில்லை, யாரிடத்திலும் கைகட்டி நிற்பதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, தலை குனிய விடுவதில்லை. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இனிமே நம்ம தமிழ்நாட்டில் இனிமே இந்த ஊழியத்தை பார்க்கிற இந்த ஆராதனையை பார்க்கிற எந்த இடத்துல இருந்தும் கடனினால் வருகிற தற்கொலை சாவு வரப்போவதில்லை. இயேசு புதிய வழிகளை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆலோசனை கொடுக்கிற தூதனை அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி. உங்களுக்கு அந்த தூதன் இறங்கணுமா? எல்லாம் சொல்லுங்க, என்னை காண்பவர் நீர் ஐயா, என்னை காப்பவர் நீர் ஐயா, நாளெல்லாம் கண்மணி போல நடத்துவீரையா, நான் நம்புறையா. இந்த ஒன்று முடியாதவர் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தள்ளப்பட்ட இந்த கல்லை பயன்படுத்துகிற ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார்னு சொல்லுங்க, நீங்கள் பயன்படுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பவும் சில பேரு ஐயா நீங்க சொல்லும் போது நீங்க துதிக்கும் போது உற்சாகமா இருக்கு, நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களும் மாற மாட்டேங்குது, என் மகன் அது தெரிஞ்சும் பாவம் செய்யறான் அதுவும் மாற மாட்டேங்குது, என்ன முயற்சி பண்ணினாலும் தொழிலும் நடக்க மாட்டேங்குது, நித்தம் குடிச்சு வெறிகிற மகளை பார்த்து நான் அழுதுகிட்டு இருக்கிறையான்னு சொல்றவங்க எத்தனையோ பேரை ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுக்கிறார். நான் சொல்றேன் சிஸ்டர், நான் சொல்றேன் பிரதர், ஆண்டவர் எந்த மனிதனும் கெட்டு போகிறத விரும்பாத தேவன். கரங்களை தட்டி ஆமென். எந்த மனிதனும் கைவிடப்படுவதை விரும்பாத தேவன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வதற்குத்தான் அவன் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொன்னவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் ஒரு ராஜா, ஒரு தேவன், ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் என் கூக்குரலை, என் கண்ணீரை, என் வேதனையை அறிவார்னு சொன்னீங்கன்னா அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? உங்க அருகில வருவாரு. ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, இரண்டு கரங்களினாலே என்ன செய்வாரு? உண்மைங்க. இந்த ஆலயத்தில் எத்தனையோ நாள் அழுதிருக்கிறேன், எத்தனையோ பேருக்காக அழுதிருக்கிறேன், எத்தனையோ ஊழிய கூட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அழுதிருக்கிறேன், எத்தனையோ பேர் கொடுத்த ஜெப குறிப்பை வைத்து அழுதிருக்கிறேன். எல்லாவற்றிலும் என்ன கரத்தை பிடிச்சு அவர் நிறைவேற்றி இருக்கிறனா, இப்ப இந்த தம்பியோட சேர்ந்து எங்களோட சேர்ந்து அப்படியே கனெக்ட் ஆகி அந்த இயேசுவை நோக்கி பாடுவீங்களா? அவர் இப்ப கூட நீங்க கூப்பிட்டா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சொன்னார் இல்லையா, இனி நீ அழுது கொண்டுரா என்று சொன்னார் இல்லையா, அவர் உங்க பக்கத்துல வருவார். விசுவாசத்தோட பாடுமானே, பாடு, எல்லாரும் பாடுங்க. ஆமென். அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, பாடு தம்பி, பாடு. உங்க கரங்களினாலே என் கண்ணீரை துடைத்தவரே, சொல்லுங்க. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, ரெண்டு கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், ஆமென், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், ஆமையா, அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, சொல்லுங்கப்பா, அன்பு தருபவரும் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீரை துடைத்தவரே. சொல்லுங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில், ஆமாப்பா, நான்
கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இன்னைக்கு பாருங்களேன், நீங்க ஒரு வெறுமையை உணரவே மாட்டீங்க, தனிமையை உணரவே மாட்டீங்க, வெறுப்பான அனுபவங்களை உணரவே மாட்டீங்க, கசப்பான அனுபவங்களை உணரவே மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்க கூடவே travel பண்றார். ஹalleluya. பாடுப்பா. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், ஆமாப்பா. உதறி தள்ளிவிட்டு போவார்கள். பாடு தங்கச்சி. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், என்னைய உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவர் நீதானப்பா. நீதானையா. வாயை திறந்துப்பா. உதவி செய்பவரோ நீங்க தானப்பா. உம்மையன்றி எனக்கு யாரையா. சொல்லுப்பா தங்கச்சி. தம்பி உம்மையன்றி சொல்லு. எனக்கு சொல்லுங்கண்ணே. யாரையா. அதனால நான் அழுத போதெல்லாம் கையை உயர்த்தி, அருகில் வந்த கையை உயர்த்தி உங்க கரங்களினாலே உங்க கரத்தை அப்படியே அவர் கரத்துல கொடுங்க. கொடுத்தவரே. வியாதிக்காக அழுதீங்கன்னா அழுத அப்படியே கரத்தை கொடுங்க. போதெல்லாம் என் அருகில் பாவத்துல விழுந்து வந்தவரே. கிடந்து அழுகிறீங்களா, விடுதலையாக அப்படியே அவர் கரத்துல கொடுங்க. சாப பில்லி சூனியத்துல கட்டப்பட்டிருக்கீங்களா, அப்படியே அவர் கரத்துல உங்களை கொடுங்களேன். உலகம் என்னை வெறுத்ததையா, ஆமென். நீரோ உறவுகள் என்னையோ பகைத்ததையா. உலகம் என்னையோ வெறுத்தது, ஆமாப்பா. உறவுகள் என்னையோ பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீங்கதானையா. நீதானையா. ஆமென். வெறுக்காத எல்லா தெய்வம் வாயை திறந்து சொல்லுங்க, நான் பாடுறதுக்கு இல்ல, நீங்க நீதானையா. ஆராதிக்கணும். உம்மையன்றி எனக்கு யாருப்பா? யாரையா. உம்மை தவிர யாரும் இல்லைல்ல. உம்மையன்றி எனக்கு எனக்கு இது உணர்ந்திருக்கு. யாரையா. நடத்துறாரு. நான் அழுத போதெல்லாம் கையை உயர்த்தி, அருகில் வந்து கையை உயர்த்தி. உங்க கரங்களினாலே ஆமென், ஆமென். நீ கண்ணீர் அருகில். துடைத்தவரே. ஆமென். உங்க பக்கத்துல நிக்கிறது இயேசு. உங்க பக்கத்துல அவர் கிருபை இறங்கி வருது. உங்க பக்கத்துல அவர் கை பிடிக்க வர்றாரு. அப்படியே வியாதியை குறிச்சு பயம் இல்லாம, கடனை குறிச்சு பயம் இல்லாம, பிள்ளைங்க திருமணத்தை குறிச்சு பயம் இல்லாம, பிள்ளை பிரிஞ்சிருக்கிற நிலையை குறிச்சு பயம் இல்லாம, பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பிரிவின் ஆவியை குறிச்சு பயம் இல்லாம, என் அருகில இயேசு வந்துட்டார். என் அருகில இயேசு வந்துட்டார். இயேசு அருகில வந்துட்டார். என் இயேசு அருகில வந்துட்டார். இயேசுதா, என் இயேசுதா, என் இயேசுயா, அவர் இயேசுதா, என் இயேசுயா, என் இயேசுதா. எல்லாம் சொல்லுங்க. என் அருகில வந்தது இயேசு. என் கரத்தை பிடிக்க போறது இயேசு. என் அழுகையை மாற்ற போறது இயேசு. என் உறவுகளுக்கு மத்தியில என்ன மேன்மையா உட்கார வைக்க போறது இயேசு. எனக்குள்ள இருக்கிற வியாதியை மாற்றி என்ன அற்பமா எண்ணாம அவர் என்ன நேசிக்கிறது இயேசு. நான் கண்ணிட்டேன். என்னை காண்கிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். என்னோடு பேசுகிற தெய்வம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். என்னை நடத்துகிற தெய்வம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அதை நான் பார்க்கிறேன்னு சொல்லும் போது அந்த சராசரங்களையும் உண்டாக்கின இயேசு உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அந்த சராசரங்களை படைத்திருக்கிற தேவன் உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அந்த சராசரங்களை படைத்திருக்கிற தேவன் உங்க ஊழியத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல்கள், விரோத போக்கை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். கரங்களை தட்டி ஆமென், ஆமென். நான் ஊழியத்தில் அழுத போதெல்லாம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுத போதெல்லாம், என் பிள்ளைகளோட கல்விக்காக அழுத போதெல்லாம், ஏன் இங்க வச்சிருக்கிற கீபோர்டுக்காக அழுத போதெல்லாம், நான் நிக்கிற பலிபீடத்துக்காக அழுத போதெல்லாம், நான் நிக்கிற சர்ச்சுக்காக அழுத போதெல்லாம், என் அருகில வந்து ஏற்றுக்கொண்ட தேவன், என் கண்ணீரை துடைத்திருக்கிற தேவன், என் கதறுதலை கேட்டிருக்கிற தேவன், இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு அநேகர் இந்த இடத்துல, இங்கும் ஒரு ஆராதனை, அது ஒரு ஆவிக்குரிய ஆராதனை, அது ஒரு விடுதலையின் ஆராதனை, அங்கே போனால் வெற்றி உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு பல மாவட்டங்களில் இருந்து அழைத்து வர வைத்திருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தில் ஒரு சாட்சியை கேட்டீங்க இல்லையா? பல நாட்களாய் தூங்காத என் மனைவி நேற்றைக்கு இரவு சகோதரன் ஜெபித்த போது தூங்கினாள் என்று சொன்ன சாட்சியை கிறிஸ்டோபர் அம்மா சொன்னாங்க, கேட்டீங்களா? அதே சாட்சி இன்றைக்கு உங்கள் வீட்டில் வருவதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அருமையான ஜெயபால் சொன்னாங்கல்ல, பாஸ்டர் ஜெபித்த 1 மணி நேரத்தில் தோள்பட்ட வழி மாறினது என்று.
அதே வழி இன்னைக்கு எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எதற்காக அழுதாலும் இந்த 1 மணி நேரத்தில் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு முடிக்கிற நேரத்தில் ஓ ரீபா ஷதா ரபா லக ரபா நதா ரீமா நானா நாமா தாலா பாலா பாலா ரஷதர பர பர பர. உங்க அழுகை மாறுது, உங்க கண்ணீர் மாறுது, உங்க வலி மாறுது. உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் வெளியே போகுது, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசு வெளியே போகுது. உங்க குடும்பத்தை கெடுக்க நினைத்த, கொலைக்க நினைத்த எல்லா அந்தகார சக்திகளின் கிரியை இங்கிருந்து அழுகிற, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிற எல்லா சத்தத்தையும் என் ஆண்டவர் கேட்டு விட்டார். கரங்களை கட்டி ஆமென். அவர் கேட்டுட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, கேட்டுட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன். சொல்லுங்க, அவர் என்னை தேற்றுகிற தேவன், அவர் என்னை நடத்துகிற தேவன், அவர் என்னை தாங்குகிற தேவன். அவர் தாவீதின் அழுகிறலை கேட்டார் ஐயா, அவர் மரித்தவர்கள் அழுகையை கேட்டார் ஐயா, அவர் ஆளாகாரின் அழுகையை வனாந்தரத்திலே கேட்டார் ஐயா. அன்றைக்கு மிரியாமுக்காக மோசே அழுத போது அவர் கேட்டார் ஐயா. எரேமியாவிலே இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை என்று சொன்னால், இப்பொழுதும் அதே தேவன் இந்த ஆலயத்தில் நான் அழும் போதெல்லாம் ஒவ்வொரு கன்வென்ஷனையும், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனையும், ஒவ்வொரு பார்வையற்ற பிள்ளைகளுடைய கல்வியும், ஒவ்வொரு ஊனமற்ற மக்களுடைய தேவைகளையும், ஒவ்வொரு விதவை பெண்களுடைய கல்விகளையும் என் அழுகைக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு எதற்காக தொலைக்காட்சிக்கு முன்பதாக அழுதாலும், எதற்காக சபையிலே நீங்கள் அழுதாலும், என் இயேசு உங்களை அறிந்திருக்கிறபடினால், அவர் இன்றும் காண்கிறவராக இருக்கிறபடினால், இன்றும் உங்களை தெரிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் உங்கள் அழுகுரலை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஒரு ஸ்டான்ஸா மட்டும் அப்படியே பாடி, இன்னைக்கும் நீங்க காண்பீங்க நம்பிக்கை இருந்தா மட்டும் பாடுங்க. என்னை காப்பீங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் பாடுங்க. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் பாடுங்க. இல்லைன்னா பாட வேணாம் சிஸ்டர், இல்லைன்னா பாட வேணாம். சங்கீதத்தில் உங்களுக்கு தெரியல, நீங்கள் படுத்தாலும் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார்னா, இந்த டிவி பொட்டிக்கு முன்னாடி அழுகிற உங்களை காண்பது அவருக்கு லேசான காரியம். சபையில நின்று அழுகிற உங்களை காண்பது லேசான காரியம். எடுத்துங்க, எடுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் ஆமென் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். முடிக்க போறேன், பாடுங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா என் அறிந்திருக்கின்றேன். இன்னொரு முறை. நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சொல்லிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், எல்லா தீய செயல்களை உங்களை விட்டு மாற்றிக் கொண்டிருக்கிறார். சுற்றி சுற்றி சொல்லிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், அறிந்திருக்கிற தேவன், தெரிந்திருக்கிற தேவன், உங்களை விடுதலையாக்குகிற தேவன், உங்களுக்கு அவர் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிற தேவன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், உங்களை கரம் பற்றி நடத்துகிற தேவன், உங்கள் விசுவாசத்தை அறிந்திருக்கிற தேவன். நீ கூப்பிடுகிற நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றேன், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லா
சொல்லுங்க, என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனிடத்திலே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனிடத்திலே, என் தேவைகளுக்கு பதில் கொடுக்கிற தேவனிடத்திலே, என் வியாதியை மாற்றுகிற தேவனிடத்திலே எல்லாவற்றையும் வைத்து விட்டேன். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை தாங்குவார், அவர் என் குடும்பத்தில் அமைதி தருவார், அவர் என் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் தருவார், அவர் என் பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸ பார்த்துக் கொள்வார், அவர் என் மருமகளுக்கு மகளுக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுப்பார், அவர் என் ஊழியத்தை எல்லைகளை விரிவாக்குவார். என்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல வைத்து அப்படியே ஆண்டவரே நீர் செய்வீர்னு நான் நம்புறேன், நீங்க செய்துட்டீங்க நான் நம்புறேன், நீங்க கொடுப்பீங்க நம்புறேன், நீங்க கொடுத்துட்டீங்க நம்புறேன். சொன்னத தவற விடாத தேவன் சொல்லி 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் மோசேயோடு சொன்ன வார்த்தைகளில் விதித்த வார்த்தைகள், சாலமோன் என்று சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை என்றால், யார் காண்பவர் என்று சொல்கிறீர்களோ, யார் என்னை காப்பாற்றுவர்கள் என்று சொல்கிறீர்களோ, யார் எனக்கு பலன் தருகிற தேவன் என்று சொல்கிறீர்களோ, யார் என் கடனை மாற்றுகிற தேவன் என்று சொல்கிறீர்களோ, யார் என் அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன் என்று சொல்கிறீர்களோ, யார் என் பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து எடுத்து போடுகிற தேவன் என்று சொல்கிறீர்களோ, யார் என் குடும்பத்தை விருத்தியாக்குவார் என்று சொல்கிறீர்களோ, யார் என் பிசினஸை டெவலப் ஆக்குவீர்கள் என்று சொல்கிறீர்களோ, யார் என் எக்ஸாமிலே நல்ல ரிசல்ட்டை கொடுப்பேன் என்று சொல்கிறீர்களோ, அவர்களுக்கு செய்ய இன்னைக்கு அவர் இந்த இடத்துல என்கிட்ட ஒரு உத்தரவாதம் பண்ணிட்டாரு. அவர் மாறாத தேவன். கரங்களை தட்டி அவர் மாறாத தேவன். ஆகையினால் தான் ஒன்றுமில்லாத ஓட்ட சட்டை நடக்கிற கம்பு கூட இல்லாத என்னை இத்தனை ஆண்டுகள் நடத்தின தேவன், இப்பொழுது இந்த பீடத்தில் நிற்க வைத்திருக்கிற தேவன், இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் தழும்பு உள்ள கரம், அவர் ஆணி பாய்ந்த கரம், அவர் கல்வாரியின் கரம் இன்றைக்கு உங்களுக்கு தேவையானதை செய்ய இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கனெக்ட் அப் தி ஆல் ஆஃப் தி பீப்பிள், கனெக்ட் தி ஆல் ஆஃப் தி சர்ச், ரிஷு தி ஆல் ஆஃப் தி சர்ச். நல்ல கைகளை தட்டி உங்க மேல அவர் ரத்தம், உங்க மேல அவருடைய ஆரோக்கியம் அளிக்கிற கரம், உங்க மேல உயர்த்துகிற கரம், உங்கள் தடைகளை எடுத்து போடுகிற கரம், உங்கள் சாபங்களை மாற்றுகிற கரம், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கரம், உங்களை போக்குவரத்துகளில் ஆசீர்வதிக்கிற கரம் இன்றைக்கு உங்களோடவே வருகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. ரிதம் வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசு. இந்த ஆராதனை கூட்டி வந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த ஊழியத்தில் இணைத்து கொண்டதற்காக நன்றி சொல்லுங்க. இப்பொழுதே இதை பார்க்கும் போதே விடுதலை வரப்போகுதுங்கிறத நம்புறேன். அப்படியே ஆக போறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இத்தனை மாசம் என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இப்ப நான் கேட்க போற வார்த்தைக்காக கூட நன்றின்னு சொல்லுங்க. இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரருக்காய் நன்றின்னு சொல்லுங்க. உலகம் முழுவதும் ஊழியத்துல கர்த்தர் இன்றைக்கு அசைவாட போகிறார், அதற்காக கூட நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு மிஷனரிகள், இவாஞ்சலிஸ்டுகள், போதகருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறார். நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார், உங்க பிள்ளைகளை உயர்த்த போறார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை இன்னும் நீங்கள் சுமக்கிறவர்களாக இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ரிஷதரபரனா ரிஷதரபரனால ரிஷதனனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்ப எனக்கு ஒரு 3 குடும்பத்தை காமிக்கிறாரு. அந்த 3 குடும்பமும் இந்த வருஷம் எனக்கு வேண்டாம், புது வருஷம் எனக்கு வேண்டாம், கிறிஸ்துமஸ் எனக்கு வேண்டாம், இந்த மாசமே எனக்கு வேண்டாம்னு சொல்ற நிலைமையில இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கும்போது நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்களை நடத்துவேன்னு சொல்றாரு. அந்த 3 குடும்பத்துல
எனக்கு தெரியலங்க இங்க இருக்கிறவங்களா வெளியில பாக்குறவங்களான்னு. ஆனா இதுவரைக்கும் என் வாயில போட்ட வார்த்தை உங்களை எத்தனையோ பேரை மாத்துறதை நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னா, இப்போ அதே தேவன், ஐயோ நான் தான் அதை நினைச்சேன், என்னை மாத்தி என்னை தேற்றி என்னை தூக்கி எடுக்கிற, என்னை விடுதலை பண்ணுகிற, என்னை தூக்கி சுமக்கிற தேவன் ஒருவர் உண்டுன்னு சொன்னீங்கன்னா, அவர் கொடுத்திருக்கிற வாக்கு மட்டும், இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் கொடுத்த வாக்கு மட்டும் நீங்க இது எந்த நேரத்தில் பார்க்குறீங்களோ, எந்த நேரத்தில் இப்போ நிற்கிறீங்களோ, நீங்க டைம் அப்படி குறிச்சு வச்சு நோட் பண்ணி, ஐயா இது என் குடும்பத்துக்கு தான், என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு தான். எத்தனையோ முறை தற்கொலைக்கு தப்பி, எத்தனையோ பேருடைய ஆலோசனைக்கு தப்பிட்டாங்க. என்னைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்து கொண்டு இருந்தேன், எனக்காக சொல்லுங்க. அந்த இயேசு உங்க குடும்பத்தை நீங்க மனதார ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த நிலைகளை மாற்றி உங்களை காண்கிற தேவனாய், உங்களை அடங்கி இருக்க பண்ணுகிற தேவனாய், ஏற்ற காலத்திலே உங்க செய்கைகளை வெளியரங்கப்படுத்தி எல்லா ஏள நிலைகளையும் எல்லா அவமான நிலைகளையும் மாற்றி மறுபடியும் உங்களை துதிக்க வைப்பார். கரங்களை தட்டி ஆமே. எனக்கு தெரியலங்க, ஆனா கர்த்தர் காமிச்சது இதுவரைக்கும் நடக்காம இருந்ததே இல்லை. அது மூலமா மட்டும்தான், பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் இல்லாதன்னா, வேற எந்த பலமும் இல்லாதனா, எந்த மனிதனுடைய வெளிநாட்டு பணமும் இல்லாதனா இந்த ஊழியத்தை நடத்துறேன்னா, இன்னைக்கு ஒரு 3 குடும்பம் எழுந்திருக்க போகுது. அதை என் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற என் கணவன், இப்படி இருக்கிற என் மனைவி, இப்படி இருக்கிற என் பிள்ளைகள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொண்டு முகம் பார்த்து அழுது கொண்டிருக்கிற குடும்பமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்புகிறார் ஐயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை காண்கிறார் ஐயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுகிறார் ஐயா. இந்த வருஷத்தின் முடிவிலே இதை பார்க்கிற நேரத்திலே உங்க குடும்பத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கரங்களை தட்டி நடக்க போகுது. அது எந்த காரியத்தில் தெரியல. நீங்க விசுவாசித்தால், அவர் மகிமைக்கு இடம் கொடுத்தால், அவருடைய நாமத்தை நம்பினால், அவருடைய நாமத்தில் கேட்பீர்கள் என்றால், அவர் நாமம் மட்டுமே செய்ய வல்லமை உள்ளது என்று சொன்னால், நீங்கள் தூக்கி சுமக்கிற நாமம் அல்லது, உங்களை தூக்கி சுமக்கிற நாமம் நிச்சயமாக செய்து முடிக்கோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிஷதர பரரிரனா துரந்தர மனஷதர பலனா துரனானா ஷதர பல பரபர. நல்லா ஆவியில நிறைஞ்சு அப்படியே ஒரு தேங்க்ஸ் மட்டும், ஒரு பெரிய தேங்க்ஸ் மட்டும். நல்லா உடம்ப அசைப்பா, நல்லா கை கால நல்லா அசைங்க. ஈஸ்வர பரணா மனன துரந்தர பரணா. என் கர்த்தர் உணர்த்திட்டாரு. அநேக பிள்ளைகள் இன்னைக்கு விடுதலையோடு போக போறீங்க. கரங்களை தட்டி ரிபா ஷதா இறங்கி வருது. ரிபா ஷதா தடை உடையுது. ரிபா ஷதா பாவம் மாறிடுச்சு. ரிஷா புது வாழ்வு. அவர் ஷக்கினா உங்களை இன்டர்நேஷனலுக்கு கொண்டு போக போகுது. நல்ல கையை தட்டி ரிபனா என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? சீக்கிரத்தில் செய்ய போறேன் ஆண்டவர் பதில் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, ரிபனா. சீக்கிரத்திலே தடை விலகுது, பாடுகள் நீங்குது, பரலோகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதை பூமியில் உள்ள எல்லா சுதந்திரத்தையும் சுதந்திரித்து காண போகிறீர்கள். நல்ல கையை தட்டியா
ரிபனா ரிஷதரபரனா ரிபனானா ரிபனானா ரிபனா. ஐயா, என் 3 மணி நேர அழுகையும் என் முழங்கால் ஜெபமும் இந்த ஊழியத்தை இத்தனை ஆண்டுகள் நடத்தி இருக்கிறது உங்களில் ஒரு சிலருக்கு தெரியும். என்னோடு கூட சில நேரங்களிலே சில வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறவங்க கூட கலந்து கொண்டும் இருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்கள் ஜெபம், உங்க கண்ணீர் வீணாய் போவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் கண்ணீர் வீணா போகாது. சத்தமா சொல்லுங்க, என் ஜெபம் வீணா போகாது. நிச்சயமா எனக்கு பதில் வரும். ஏன்னா இந்த இடத்துல எத்தனையோ பதிலை நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இந்த ஊழியம் நடக்குது. திரும்ப சொல்லுங்க, அதனாலதான் இந்த ஊழியம் நடக்குது. இன்னும் இந்த ஊழியம் நடக்கும். நான் விசுவாசிக்கும் போது எனக்கும் ஆசீர்வாதம் வரும். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கும் போது. எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கும் போது என் குடும்பத்துக்கும் அதே ஆசீர்வாதம் இப்பொழுது அவர் மகிமை வெளியரங்கமாகும்படி என்னை நடத்துவார். சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எதை இந்த ஊழியத்தில் வெளிப்படுத்தினீரோ, எதை இந்த ஊழியத்தில் எனக்கு காண்பித்தீரோ, இதுவரையிலும் நீர் அதை செய்து முடித்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்பொழுதும் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத குடும்பங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சபையில நின்று கொண்டிருக்கிறார்கள். செய்து முடித்து விட்டீர் என்று சொல்லும் போது, உடைய மகிமை வெளிப்பட எனக்கு செய்வீர் என்று நம்பும் போது, நம்பி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளப்பா, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளப்பா, இவ்வளவு நேரம் துதித்திருக்கிற உடைய பிள்ளைகளப்பா, சொந்து போகாதபடிக்கு புதிய பலனோடு, புதிய தைரியத்தோடு, புதிய சமாதானத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் தொடர்ந்து நிற்க, உடைய வருகைக்கு காத்திருக்க, உடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நீர் தந்தவைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க காத்துக்கொள்ளுங்க. மட்டுமா இந்த ஆராதனையில இடைப்பட்டீங்க, உடைய வார்த்தை கூட இந்த பேதையிட்ட கொடுத்திருக்கிறீங்க. அது உடைய பீடத்தில் நிற்பதற்கு கூட சில நேரங்களிலே சில காரியங்களினால் தகுதி இழக்கிறோம். ஆனாலும் மன்னித்து பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுற ஆண்டவர் இன்றும் கழுவும், இன்றும் ஆசீர்வதியும், இன்றும் ஜனங்களுக்காய் அடிமையை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம். ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.